தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் பொருட்பாலி 103வது அதிகாரமாக உள்ள குடி செயல் வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1026வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். குடி செயல் வகை என்பதற்கு பிறந்த குடியின் பெருமையை காத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1026வது திருக்குறளுக்கு செல்வோம். நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொளல். நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொளல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம். ஒருவருக்கு நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடியினை ஆளும் தன்மையினை தனக்கு உருவாக்கி கொள்வதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள், நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது யாது என்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் தாம் பிறந்த குடியை ஆளும் தன்மையை தானே உருவாக்கி கொள்வதாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் நம் குடிப்பெருமையை உயர்த்த பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.